கையில தற்கொலைன்றது ஒரு கொலைத்தனம். ஆனா அதையும் மீறி நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன்னா அதை நீ தயவு செஞ்சு புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். அம்மா, நீ எனக்காக எவ்வளவோ செஞ்சிருக்க. ஆனா நான் உனக்கு ஒரு கண்ணீரையும் கவலையும் மட்டும்தான் தந்திருக்க. என்ன மன்னிச்சிருமா. கையில இதுவரைக்கும் நான் யாருக்குமே ஒரு பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்கேன். உனக்கு நான் எந்த விதத்திலுமே தகுதி இல்லாதவன், அது எனக்கு தெரியும். என் வாழ்க்கையில நான் ஆசைப்பட்டது எதுவுமே எனக்கு கிடைக்கல. நான் செல்வியை விரும்பிக்கிட்டு அது நிறைவேறாம நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உனக்கு நான் நிறைய வலியும் வேதனையும் கொடுத்துட்டேன். உனக்கு கொடுத்த வலிய நானே தான் எடுக்கணும் கையில. அதுதான் இப்ப நான் செய்ய போறேன். நீ படிச்ச பொண்ணு, உனக்கு நான் கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவன். ஆனா நான் போன அப்புறம் உன் அழகுக்கும் அறிவுக்கும் ஏத்த ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. அப்பதான் கையில என் மனசு ஆறும். இந்த ஜென்மத்துல உன் கூட சேர்ந்து வாழ எனக்கு கொடுத்து வைக்கல. அடுத்த ஜென்மத்திலேயாவது உனக்கு ஏத்த புருஷனா உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். இதுவரைக்கும் என்னால நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்க. என்ன மன்னிச்சிரு கையில, என்ன மன்னிச்சிரு. என்னால நம்ம குடும்பத்துக்கே அவமானம், அசிங்கம், வலி, வேதனை மட்டும்தான். கையில நான் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். இதுக்கு காரணம் வேற யாருமே இல்லை, நான் மட்டும்தான். என் வாழ்க்கையை நானே முடிச்சுக்கிறேன். உங்க யாரையும் நீ நான் தலைகுனி வைக்க மாட்டேன். நான் போற கையில இனிமே நான் வர மாட்டேன். இனிமே நான் உங்க யாருக்கும் பாரமாகவே இருக்க மாட்டேன்.
மாமா, ஏன் மாமா திரும்பவும் இங்க வந்த? என்ன பழைய வழிக்கு போக ஆரம்பிச்சிட்டியா? ஏன் மாமா உன் புத்தி இப்படி போகுது? உன்னை யாரு என்ன பேசினா என்ன மாமா? அதான் நான் உனக்கு சப்போர்ட்டா இருக்கேன்னு சொல்றேன்ல. உன் பொண்டாட்டி மாமாண்ணா, உன்னை திட்டினாலும் அவ்வளவு சீக்கிரத்துல நான் உன்னை விட்டு கொடுத்துருவேனா? பாட்டி திட்டுச்சுன்னா ஏதோ பாவம், அதோட வயிற்றுச்சல திட்டுது. ஏன் இது வரைக்கும் உங்க அம்மா உன்னை திட்டினதே இல்லையா என்ன? இப்ப நீங்க வந்து உட்காந்து இப்படி குடிச்சா எல்லாம் சரியாயிடுமா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? எனக்கு இந்த மாசம் போனஸ் வருது. சம்பளத்தை கூட இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஒரு புது ஆட்டோ வாங்குறதுல பெரிய விஷயமா மாமா? நீ ஒரு லூசு மாமா. பொண்டாட்டி கிட்ட எதையுமே கலந்து பேசுறது இல்ல. நீயாவே முடிவு பண்ணிக்கிற. இதோ பாரு மாமா, இனிமே நீ இங்க வரவே கூடாது. இது வரைக்கும் உன் லைஃப்ல நடந்ததெல்லாம் தூக்கி குப்பை தொட்டியில போடு. இனிமேதான் நம்ம ஒரு புது வாழ்க்கைய வாழ போறோம். ரொம்ப சந்தோஷமா வாழ போறோம். இனிமே நான் உன் மேல கோவப்படவே மாட்டேன். ஒரு நிமிஷம் கூட உன்னை தனியா விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். வா மாமா போலாம். வா மாமா, வாங்குறேன்ல. மாமா 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 மாமா, என்ன பாரு மாமா. ஐயோ லதா, மாமா மாமா எந்திரி மாமா, எந்திரி மாமா, எந்திரி. அண்ணே அண்ணே அண்ணே, யாராவது வாங்கல. மாமா எந்திரி மாமா. மாமா சந்திரா, அப்பா. ஏய் சந்திரா, சந்திரா கொஞ்சம் தண்ணி விடாமா. ஏய் என்னடி ஆச்சு? பந்தோஸ்து வேலைக்கு போயிட்டு 4 நாள் கழிச்சு வர்றேன், உட்கார வச்சு விருந்து போடுவீன்னு பார்த்தா குடிக்க தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிற. ஆமா என்னாச்சு உனக்கு? உனக்கு என்ன ஆச்சு? நீ வேலைக்கு தான் போனியா இல்ல ஊர் சுத்த போனியா? ஆமா முதல்ல உன் போன் எங்க? அதுவா, பந்தோஸ்துக்கு வந்த கூட்டத்துல போலீஸ்காரன் போனையே எவனோ ஆடைய போட்டான். 10,000 ரூபாய் மொபைல் போச்சு. இனி ஏதாவது ஸ்டேஷன்ல திருட்டு மொபைல் கொண்டு வந்தா அதை நான் ஆடைய போட்டுறேன். ஓ திருட்டு புத்திதான் அவனுக்கும் வந்திருக்கு. என்னது? அவனை கூட்டிக்கின்னு ஆட்டோவை காணன் ஊர் ஊரா சுத்தினியே, அப்ப உன் திருட்டு புத்திய அவனுக்கும் சொல்லி கொடுத்தியா? ஏய் என்னடி வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்க. ஆமா மாப்பிள்ளை எங்க? கையில எங்க போயிருச்சு? அந்த நாய் ஊர் பொறுக்க போயிருக்கு. வேணா வேணான்னு சொல்லி கேட்காம அவனை தேடி இவளும் போயிருக்கா. எல்லாம் என் தலை எழுத்து. ஏய் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடி? கையில் தான் மாப்பிள்ளை தேடிட்டு போச்சுன்னா நீ தனியா விட்டுருவியா? நான் என்னையா பண்ணுவேன்? என் பேச்சு கேட்டா தானே. இதுக்கே இப்படி சொல்றியே? உன் மருமவ புள்ள ஜெயிலுக்கு போய் எங்களை நடுத்தெருல நிக்க வச்சிட்டா. அது தெரியுமாயா உனக்கு? கையில் தான் அப்ப கமிஷனர் கால்ல விழுந்து கெஞ்சினா. ஏய் என்னடி சொல்ற? ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் போலீஸ்காரன் பொண்ணுன்னு கூட பார்க்காம நம்ம பொண்ண கேவலமா பார்த்து எவ்வளவு அசிங்கமா பேசுறா தெரியுமாயா? ஏய் என்னடி சொல்ற? இதெல்லாம் யாரால? அந்த உதவக்கற நாயால தானே. அது ஏன்டா என் கூட பிறந்து தொலைச்சிச்சோ? ஏய் போது நிறுத்தடி. என் மாப்பிள்ள அப்படியேப்பட்ட ஆள் இல்ல. அவர் ஏன்டி ஜெயிலுக்கு போன? என்ன போய் சொல்றியா? என்னது? என்ன சொன்ன? நான் போய் சொல்றேனா? நீ ஊர்ல இல்லாத இந்த நாள்ல என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமாயா?
பேசிட்டே போற? ஏண்டி அறிவு டேவல போன் வேலை செய்யலைனா நேரா ஸ்டேஷனுக்கு போய் அங்க சொல்லியிருந்தா அவங்க கூப்பிட்டு சொல்லியிருப்பாங்கல்ல. கூப்பிட்டு கிழிச்சாங்க. அவனை ஜெயில பார்த்த உடனே எனக்கு கைய ஓடல காலு ஓடல. அங்க போனா போலீஸ்கார குடும்பம் கூட பாக்கலையா. பொம்பளைங்க நாங்க எவ்வளவு வேதனைப்பட்டோம் தெரியுமாயா? வரும்போது இந்த தெருவுல இருக்கிற அத்தனை பேரும் அசிங்கமா பேசினாங்க. எனக்கு அந்த சமயத்துல அவமானத்துல தற்கொலை பண்ணிட்டு சாகலாமா தோணுச்சு. ஐயோ, என் பொண்ணு வாழ்க்கை இப்படி நாசமா போச்சு. நானே அவளை பாழி கடத்துல புடிச்சு தள்ளி விட்டுட்டேனே. ஐயோ ஐயோ ஐயோ. ஏய் போதும் நிறுத்தடி. நீ பாட்டுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி மாப்பிளை பத்தி தப்பு தப்பா பேசாத. என் மாப்பிளை சொக்க தங்கண்டி. அவர் மேல திருட்டு கேஸ் போட்டிருக்காங்க. அத நான் சும்மாவே விட மாட்டேன். நான் வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து மாப்பிளைய குத்தி குத்தி தேல் கொட்டுற மாதிரி பேசியிருப்பேன். அதான் அவர் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு. அவர் பெரிய இவரு திருட்டு நாய். ஏய் அக்கா, என்னப்பா? அக்கா உன் தம்பி விஷம் குடிச்சிட்டாக்கா. ஐயோ, ஏய் என்னடா சொல்ற? ஆமா சார், ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிருக்காங்க சார். சீக்கிரம் வாங்க சார். ஏன் தம்பி பண்ணனு தெரியலையே. சார் இல்ல சார். என்ன கேஸ்ங்க? விஷத்தை குடிச்சிட்டான் சார். சூசைட் கேஸ். போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? இன்னும் பண்ணல சார். ஐயோ, ஏன் மாமா இப்படி பண்ண? மாமா கையில் வந்துட்டு பாரு மாமா, என்ன பாரு மாமா. பிரபா, பாரு பிரபா. அப்பா. பிரபா, என்னடா ஆச்சு? மாப்பிளைக்கு இவ்வளவு ரூட் வருது. பிரபா வருது. மாப்பிளை ஐயோ அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டியா மாப்பிளை? மணி கையில என்னமா ஆச்சு? அப்பா, டாக்டர் கூப்பிட சொல்லுங்கப்பா ப்ளீஸ். சார் என்ன சார் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? உள்ள கொண்டு போங்க சார். டாக்டரை கூப்பிடுங்க. முதல்ல ஏதாவது பண்ணுங்க சார். பண்ணலாம் சார், பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. என்னது? சூசைட் அட்டெம்ப்ட், போலீஸ் கேஸ், எஃப்ஐஆர் தான் போடணும். போலீஸ்ல முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க சார். என்னங்க இதெல்லாம் பேசுறதுக்கு இதான் நேரமாப்பா? அப்பா, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்ப்பா. முதல்ல உள்ள கூட்டிட்டு போக சொல்லுங்கப்பா ப்ளீஸ்ப்பா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். முதல்ல என் மாப்பிளை காப்பாத்துங்க சார். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் சார். தயவு செஞ்சு உள்ள கொண்டு போங்க சார். சாரி சார், அப்படிலாம் பண்ண முடியாது. ஏடா முடியாது? சார் கையெடுங்க சார். ஹாஸ்பிட்டலுக்குன்னு ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. என்னடா இந்த ஃபார்மாலிட்டி சார்? என் மாப்பிளை உயிரோட உனக்கு ஃபார்மாலிட்டி முக்கிய மாடா? டேய் நான் வர்ற போலீஸ் தான்டா. டேய் எப்போ ஏறடா? அதை நான் போடுகிறேன். முதல்ல உள்ள கொண்டு போடா. போடாங்கறேன். கொட்டி வா. தள்ளுங்க. போடா. எடுத்துட்டு போய் உள்ள. சீக்கிரமா உள்ள கூட்டிட்டு போங்கப்பா. படுபாவே இப்படி பண்ணி தொலைச்சிட்டானே. மாமாக்கு எதுவும் ஆகாதுல்லப்பா. நீ கவலைப்படாதப்பா. மாப்பிளைக்கு ஒண்ணும் ஆகாதுப்பா. என்ன ஆண்டி எல்லாரும் வந்தாச்சா? எல்லாரும் இங்க தான் இருக்கோம் சந்தோஷ். தட்ஸ் கிரேட். அப்போ பர்த்டே பேபி எங்க? வேர் இஸ் மாயா? சமையல என்னடி அந்த முத்து வரேன்னு சொன்னா? ஒருவேளை மாயா மேல இருக்க பயத்துல கிச்சன்லயே உட்காந்துட்டாளா? தெரியலையேக்கா. என்ன ஆண்டி மாயா எங்க? அது சந்தோஷ். இதோ வந்துருவா சந்தோஷ். ட்ரெஸ் பண்ணி முடிக்கணும்ல. 12 o'clock கரெக்டா கேக் வெட்டணும். இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு அங்கிள்? சொல்றா. இன்னும் 2 minutes இருக்கு சந்தோஷ். அதுக்குள்ள அவ கண்டிப்பா வந்துருவா. அங்க பாரு. அண்ணா அங்க பாருங்க. மாயா What is this, Santosh? இன்னும் 1 minute தான் இருக்கு மாயா. How was the cake? Wow, I love it, Santosh. Thanks a lot, Santosh. அப்புறம் எதுக்கு வெயிட்டிங்? முத்து இந்த கேக் வெட்டுறதுக்கு நைஃப் எடுத்து கொடுங்க. இந்தாங்க. தேங்க்ஸ் முத்து. மாயா Santosh, so sweet of you, Santosh. Thank you so much. எஸ் டைம் இஸ் 12. அங்கிள் அந்த கேண்டில் லிட் பண்ணுங்க. இதோ பண்ணிடுறேன் சந்தோஷ். ஹாப்பி பர்த்டே டு மாயா. Thank you சந்தோஷ். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி எங்க சவுண்டே காணோம். எல்லாரும் பாடுங்க. Happy birthday to you.
Happy Happy birthday, dear Maya. என்ன சந்தோஷ், முதல்ல உனக்கு தான். நோ 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 நோ, முதல்ல செல்விக்கு தான். செல்வி, மாயா, எதுக்கு மாயா இதெல்லாம்? முதல்ல ஆன்ட்டிக்கும் அங்கிளுக்கும் கொடு. அம்மா அப்பா தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லாம். நோ நோ நோ, எனக்கு எப்பவுமே முதல்ல சந்தோஷ் தான். ஆனா இப்ப சந்தோஷ்க்கு எல்லாமே நீ தானே, ஸோ உனக்கு தான் ஃபர்ஸ்ட். மாயா போதும், மாயா போதும், எனக்கு எவ்வளவுதான் ஊட்டுவ, சந்தோஷ்க்கு கொடு. என்ன சந்தோஷ்? என்னடா ஓவரா போறா? அதானே எனக்கும் ஒன்றும் புரியல. என்னடி இவ 50 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 500 ரூபாய்க்கு நடிக்கிறா. மாயாவா நடிக்க சொன்னா மாயாவாவே மாறிட்டா. என்னங்கப்பா, இந்தாங்க அங்கிள். இந்தா. அங்கிள், அந்த கிஃப்ட் எடுங்க. கிஃப்டா? சந்தோஷ், என்ன சந்தோஷ் இது? சர்ப்ரைஸ். அப்புறமா பிரிச்சு பாரு. அப்புறம் மாயா, இந்த வருஷத்துல உன்னோட ரெசல்யூஷன் என்ன? ரெசல்யூஷன்லாம் ஒன்றும் பெருசா இல்ல சந்தோஷ். லைஃப்ல செட்டில் ஆகுறதா முடிவு பண்ணிட்டேன். வாவ், கிரேட். செட்டில் ஆக போறியா? சொல்லவே இல்லை மாயா. என்ன கல்யாணம் பண்ண போறியா? யார் மாப்பிள்ள? எங்க இருக்காரு? போய் பேசிடுவோமா? ஏய், என்னடி பண்றா இவ? மாயாவோட வாழ்க்கைய இவ முடிவு பண்றா. அக்கா, இவ ஓவரா போறாக்கா. இவ பேச்ச நம்ம தடுக்கணும். ஏதாவது யோசிங்க. அண்ணே, எனக்கு வர கோவத்துக்கு அவளை அப்படியே கொன்னுடலாம் போல இருக்கு. அமைதியா இரு. அவ மாயாவா நடிச்சிட்டு இருக்கா. சந்தோஷ் போற வரைக்கும் எதையும் காட்டிக்காத. என்ன மாயா, கேட்டா சிரிக்கிற? செட்டில் ஆக போறேன்னா என்ன அர்த்தம்? வாட்ஸ் யுவர் பிளான்? என்னோட பெரிய கனவெல்லாம் முடிஞ்சிருச்சு சந்தோஷ். செல்வி ஃபுல் அண்ட் ஃபுல் குணமாயிட்டா. இனிமே என் மைண்ட்ல எந்த டென்ஷனும் இல்ல. நான் யுஎஸ் போயிட்டு ஹையர் ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். வாவ், கிரேட். யுஎஸ்ல பிஹெச்டியா? எஸ் சந்தோஷ். நீ எப்ப போறேன்னு சொல்லு மாயா. அங்க 4 ஸ்டேட்ஸ்ல நம்ம கம்பெனியோட பிரான்ச்சஸ் இருக்கு. அமெரிக்காவில் நீ மகாராணி போல இருக்கலாம். நான் எப்பவுமே மகாராணி தானே சந்தோஷ். அப்புறம் என்ன, பார்ட்டி தானே? அது இல்லாமலையா? அப்போ அதுல செல்வியும் சேர்த்துக்கோ. ஷூர் சந்தோஷ். சீக்கிரம் தூங்கிடு மாயா, காலையில சீக்கிரம் எழுந்திருக்கணும்ல.